நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே நம்ம என்ன சொன்னோமோ அது 100% பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன், இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மூவ்மெண்ட் பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போயிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த லைன் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ இது கண்டினியூ ஆகுமா இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆவாங்களா அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்மளோட அனாலிசிஸ் பர்ஃபெக்டாக இருக்கும்போது அதோட கிளிப்பை வந்து நம்ம இந்த வீடியோவில் கொடுப்போம். பட் அது அன்னெசரியாக டைமை இழுக்கிறதுனால நம்ம இதுக்கப்புறம் அது தரப்போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா நான் ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ நாளைக்கு எந்த மாதிரியான மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல மோஸ்ட்லி ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து அப்படியே மேலே போனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போனாங்க அப்படின்னா இதையும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகலாம். இது ஒரு சினாரியோ. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி நிஃப்டியோட டவுன் சைடுக்கான மூவ் முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து அவங்க ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ இப்போதைக்கு டவுன் சைடுக்கான மூவ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் கீழே வந்து இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் லைனையும் பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா தான் நமக்கு டவுன் சைடுக்கான மூவ் இருக்குது. இப்போதைக்கு டவுன் சைடுக்கான மூவ் கிடையாது. மேக்ஸிமம் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகணும். இதுக்கு கீழே போனால் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லாட்டா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் கூட நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைட் மூவுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 1 hour டைம் ஃப்ரேம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இங்கே 1 hourல ஒரு பேரல் சேனல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சேனலை டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி மூவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் லைட்டாக இந்த ட்ரெண்ட் லைனை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதை டச் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத 15 மினிட்ஸில் போய் செக் பண்ணிடலாம். சப்போஸ் இங்கேருந்து கீழே வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி போட்ட பேரலல் சேனல் இந்த ஏரியாவுக்குள்ளே ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இதை பிரேக் பண்ணாங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டிக்கும் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் இல்லை. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். சப்போஸ் இங்கேருந்து இப்படியே மேலே போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இதை பிரேக் பண்ணாங்கன்னா செகண்ட் டார்கெட் இங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடுக்கான மூவ் கிடையாது. சின்ன ஸ்கேல்பிங் கூட நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக இங்கேருந்து டேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். எப்போ நீங்கள் வந்து டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஜோனை தாண்டி கீழே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.